இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, என்னங்க? எனக்கு தீபாவளிக்கு புது சட்டை வாங்கி வச்சிருந்தல, அது எங்க? அதான் போட்டிருக்கீங்களே. இது இல்ல, இன்னொன்னு வாங்கி வச்சிருந்தல, அது எங்க? அது சரவணன் போட்டுக்கிட்டாரு. சரவணன் போட்டிருக்கானா? அறிவில்ல உனக்கு? அத நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இல்லங்க, அது வந்து எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியாம நீ எப்படி எடுத்து கொடுப்ப? ஏங்க, ஒரே சமயத்துல 2 சட்டை போட முடியாதுங்க. அண்ணா தள்ளுண்ண, எந்திரி முதல்ல, எந்திரிங்க. ஏய் சக்தி, என்ன பண்ற? நீ வாய மூடு. ஏங்க, சக்தி என்ன பண்றீங்க? வேணும்னே பண்றீங்களா? நான் ஒண்ணும் பண்ணல. உன் புருஷனை ஃபர்ஸ்ட் கேளு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்தாண்ணா. என்னடா இது? இது சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சிருந்த சட்டடா. இத அந்த ஆள் எடுத்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இதை எப்படி சாமிக்கு வச்சு படைக்கிறது? ஆமால, சாமிக்கு படைக்க வச்சது யாரும் போடக்கூடாது. சரி குட்னா. ஏய் சக்தி, நில்லு. உனக்கு சட்டை வேணும்னு கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருப்போம்ல. இப்படி சாமிக்கு படைக்க வச்சிருந்த சட்டையை போட்டா உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. டேய், அதுக்காக சட்டையை எரிப்பியாடா? மா, நீ சும்மா இருமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சக்தி, சட்டை போடுறதுக்கு முன்னாடி இது யார் சட்டை, என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல, அது வந்து என்ன நீங்க சும்மா குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு? என்னமா நடக்குதுங்க? என்னமோ சரவணன் தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு அவங்க கிட்ட கோச்சிட்டு போறாங்க. நியாயமா நாங்க தான் கோவப்படணும். பூங்குடி, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற? நீ சும்மா இரு சரவணா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு மண்ணும் உனக்கு புரியல. இல்ல பூங்குடி, தப்பு என் மேலதானே. உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நீ போட்டுக்கிட்ட, அவ்வளவுதானே? அது சாமிக்கு படைக்க வச்சிருந்த சட்டை நமக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்ப அர்ச்சனாக்காக்கு மட்டும் தெரியுமா? அவங்களும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்காக போட்டிருக்க சட்டையை கட்டிட்டு வந்து எரிக்க போடுவாங்களா? பூங்குடி, வர வர நீ எல்லாத்துக்கும் கோச்சுக்கிற. அது ஏன் தான் எனக்கு புரியவே இல்ல. ஐயோ சரவணா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூங்குடி, தயவு செஞ்சு ஒரு தடவை எனக்காக விட்டுற. அண்ணி, என்ன அண்ணி நீங்களும் இப்படி பேசுறீங்க? இல்ல பூங்குடி, என்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். சரவணன் அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் நான் தானே காரணம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது பூங்குடி. நான் இதை எதிர்பார்க்கல. அண்ணி, இதுல உங்க தப்பு என்ன அண்ணி இருக்கு? நீங்க பெரிய மனசு பண்ணி நல்லது பண்ணணும் தான் நினைச்சீங்க. இங்க பாரு பூங்குடி, தேவையில்லாம இதுக்கு அர்ச்சனாக்கா மனசை கஷ்டப்படுத்துற. நீ வேற ட்ரெஸ் எடுத்து கொடு, நான் போட்டுக்கிறேன். வா பூங்குடி, என்ன மன்னிச்சிடு. ஐயோ அண்ணி, நீங்க வேற ஏன் அண்ணி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல, சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணி, நீங்க என்ன அவங்கள மாதிரி எங்களை பழி வாங்கணும் நான் நினைச்சீங்க? நீங்க யதார்த்தமா கொடுத்தீங்க, அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு பூங்கொடி. சரி விடுங்க அண்ணி, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். பேச பேச உங்க மனசு இன்னும் கஷ்டம்தான் படும். இத நம்ம இப்படியே விட்டுருவோம். நான் கூட மாமா தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு பூங்குடி, அவர் எந்த இடத்துலயும் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. மாமா நல்ல மனசோட தான் உங்களை கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தான் இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி, அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும் அண்ணி. இவங்களெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அப்புறம் என்ன, விடு பூங்குடி. நல்லபடியா கோவிலுக்கு போய் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வருவோம். நீ இதெல்லாம் கண்டுக்காத. அதான் அப்பாவால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நல்லா சந்தோஷமா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். சரி, நீ சீக்கிரம் போய் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. சரிங்க அண்ணி. போ, வாங்க அத்தை. சீக்கிரமா எல்லாரும் போனாதான் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வரணும். அண்ணா எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் ready ஆ இருக்கு. அண்ணா, அதை அப்படியே விரிச்சிருங்கண்ணா. சரிப்பா. வேற எதுவும் இல்ல. bedsheet போடுங்க வச்சிருக்கேன். சீக்கிரம் போடுங்க. என்ன பூங்குடி, சரவணா, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பல்ல. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. ஏன் இப்ப என்ன அவசரம்? அங்க பாரு, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மட்டும் சும்மா இருக்க சொல்றியா? டேய், நான் சொல்ல வந்ததே அத பத்தி தான். ஆ? இங்க பாரு, கோயிலுக்கு போயிட்டு நம்ம திரும்பி வர வரைக்கும் நீ ஆர்வ கோளாறா எதுவுமே பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. எதுவும் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரவணா, நீ எங்க அப்பா வீட்டுக்கு வரணும், நம்ம தல தீபாவளியே ரொம்ப நல்லா கொண்டாடணும்னு எல்லார விடவும் நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்பதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே போயிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சரவணா. இங்க பாரு பூங்குடி, எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ தானே சொன்ன. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ சரவணா. நீ எதுவும் பண்ணாம அமைதியா ஆயிரு, அது மட்டும் எனக்கு போதும். சரி, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன், போதுமா? இது போதும் எனக்கு. அண்ணா நான் நான் பாத்துங்கண்ணா, கீழே விழுந்துற போது சரிப்பா. பாத்து எடுத்து வைங்க. சரிப்பா சரிப்பா. ஓரமா வைங்க. அக்கா இன்னும் வேற பேக் இருக்குங்களா அக்கா? போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணா எல்லாம் ஓரமா தானே வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, ஓரமா தான் இருக்கு. சரி நீங்க ஏறுங்க. ஏறுங்கண்ணா. சரவணா, என்ன அண்ணா, அதை எடுத்து ஓரமா வைங்க. இல்லையா, இதை வச்சிருப்பா, இதை வச்சிரு. தம்பி அதை கொடுங்க, கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. கொடு. இதை ஓரம் வை. இந்தாங்கண்ணா. அது கொடுப்பா. இது இப்படி வச்சிருவா. அட கொடுங்க மச்சான். பார்த்து வைங்க. கொடு. இந்தாங்கண்ணா, அங்க வச்சிருங்க. இது முன்னாடி வை, முன்னாடி வை. அக்கா அக்கா கொடுங்க, கொடுங்கக்கா, கொடுங்க. எப்பா அந்த பைய அண்ணா, இந்தாங்கண்ணா. இந்த சரவணா, அக்கா வேற பேக் இருக்கு இருக்குங்களா? சார், நான் எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க, வரேன். போங்க. அண்ணா எல்லாம் ஓரமா தானே இருக்கு, ஓரமா ஆளுங்களா தான் ஏறணும். அதான் இருங்க. இந்தாங்கண்ணா. கொடு. மச்சான் கொடுங்க மச்சான். சரவணா, கொடு கொடு. மாப்பிள மாமா, ஏன் இந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க பார்க்கட்டும். நம்ம வீட்டு வேலையை நாம தானங்க மாமா பார்க்கணும். மாப்பிள முக்கியமான வேலை கோயில்ல தான் இருக்கு மாப்பிள. மாமா, நான் இருக்கிற வரைக்கும் கவலையப்படாதீங்க, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள. சரிங்க மாமா. ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க. மச்சான் ஏறுங்க மச்சான், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஏறுங்க, வாங்க. அட வாங்க மச்சான்.